இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 5வது நாளுக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 4 நாட்களுமே நாம் எப்படியெல்லாம் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த 5வது நாளிலே நாம் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டுமா. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இதை குறித்து வாசிக்கின்றோம். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நாம் அவரை சேவிக்க வேண்டும் அல்லது ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, நமக்கு நம்முடைய வேதமும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எவ்வாறு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் இல்லையா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலய ஆராதனைக்கு நாம் செல்லும்போது சென்று ஆலய ஆராதனையிலே கலந்து விட்டு திரும்பி வரும் பொழுது நம்முடைய இருதயத்துக்கு தெரியும், நாளைக்கு எப்படி தேவனை ஆராதித்தேன், உண்மையோடு உத்தமத்தோடு உற்சாக மனதோடு நான் ஆராதித்தேனா அல்லது ஏதோ கடமைக்காக நான் ஆராதித்தேனா என்று சொல்லி நம்முடைய இதயத்துக்கு தெரியும் இல்லையா. பாருங்க, இந்த தாவீது ராஜா தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து அவனுக்கு அறிவுரைகளை வழங்கும் போதுதான் இந்த வார்த்தையை கூறியதாக நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். நீ கர்த்தரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிவுறுத்துகின்றார். பாருங்க, நம்முடைய செயல்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் செய்கின்ற தொழில், நாம் செய்கின்ற வியாபாரம், நாம் வேலை செய்யும் இடம், இதிலெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு நான் இருந்திருக்கிறேனா, நான் செய்கிறேனா, என்னுடைய பணி ஆண்டவர் எனக்கென்று கொடுத்த பணியிலே நான் உத்தம இருதயத்தோடு நான் இருக்கின்றேன். அது நம்முடைய சொந்த தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு அரசு ஊழியராக தனியார் ஊழியராகவோ நாம் இருக்கலாம். எந்த வேலை செய்தாலும் நாம் உத்தம இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உத்தம இருதயத்தோடு நாம் அவருக்கு ஆராதனை செய்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்க, அப்படி இருந்தால் மட்டுமே இந்த காரியங்களிலே உத்தம இருதயத்தோடு இருந்து அந்த உத்தம இருதயத்தோடு அந்த வேலைகளை செய்யும் பொழுது நாம் அவரை ஆராதித்தால் அந்த ஆராதனையிலே தேவன் பிரியம் கொள்கின்றார். அவரை ஆராதிக்கும் ஆராதனையை அவர் அங்கீகரித்துக் கொள்கின்றார். அப்போதான் அந்த ஆராதனையும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையாக வருகின்றது. பாருங்க, என்ன சங்கீதம் 101:2ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். வெளியில மாத்திரம் இந்த உத்தமம் தேவையில்லை, வீட்டிலும் கண்டிப்பா அவசியம் இல்லையா. வீட்டிலும் கூட நம்ம உத்தம இருதயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நாம் ஆராதனை செய்யும் பொழுது அந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆண்டவரே, நான் உத்தம இருதயத்தோடு நான் உண்மை ஆராதிக்கின்றேனப்பா, என்னுடைய இருதயத்திலே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த இருதயத்தை பாருங்க என்று சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்திலே கெஞ்ச முடியும். இன்றைக்கு பாருங்க, உலக பிரகாரமாக நம்முடைய வீடுகளிலே கணவன் மனைவிக்கு இடையே ஒரு உத்தம இருதயம் இருக்கின்றதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே ஒரு உத்தமமான இருதயம் இருக்கின்றதா? ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே, என் குடும்பத்திலே, என் வீட்டிலே தாவீது ராஜா சொல்வதை போல என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொல்கிறாரே. நான் என்னுடைய வீட்டில், என் பிள்ளைகள் மத்தியிலே, என் குடும்பத்தின் மத்தியிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்திருக்கிறேனா? அப்படி நடந்து நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த ஆராதனையிலே தேவன் பிரியம் கொள்கிறார். இல்லை, நான் வீட்டில எல்லாம் போடுறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை, ஆனால் நான் சண்டே ஆலயத்திற்கு போய் நான் ஆண்டவர் நல்லா ஆராதிக்கிறேன்னு சொன்னால் அந்த ஆலய ஆராதனையிலே தேவன் பிரியமா இருக்கவில்லை. உன் கணவனிடத்தில் அன்பா பேசு, உடைய கணவனிடத்தில் கொடூரமான வார்த்தைகளை பேசாத, உடைய பெற்றோரிடத்துல அன்பாயிரு, பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் நீ செய். அதெல்லாம் விட்டுட்டு நீ அவங்களோட நீ வாரம் முழுக்க வீட்டில இருந்து ஏதாவது பிரச்சனையை பேசிட்டு இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்து நீ சண்டை ஆலய ஆராதனை ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு வந்திருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது இல்லை. மனிதர்களை ஏமாற்றி விடலாம், மனிதர்களை ஏமாற்றி நம்ம அவன் சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, ஓரளவு வீட்டில் அப்படி நல்லா இருப்பாங்க போல அப்படி நம்ம யோசிக்கலாம். அவங்க ஆலய ஆராதனையில பங்கு பெற்று மகிமையோடு அவரை ஆராதிக்கும் பொழுது அப்போ வீட்லேயும் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய வீடுகளில் நம்ம எவ்வாறு இருக்கிறோம் என்பது நம்முடைய இருதயத்துக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம வீடுகளில் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்ப்போம். உத்தம இருதயத்தோடு நாம் நடந்து கொள்கிறோமா என்று சொல்லி. அடுத்தாக பார்த்தோன்னா, உற்சாக மனதோடு நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா. உலக பிரகாரமான காரியங்களிலே
நாம் செய்வதிலே நாம் அதிகமாக நம்முடைய மனது ஈடுபாடு கொள்ளுது இல்லையா? இப்போ நான்லாம் ரிட்டையர்ட் ஆகி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போது நான் பார்க்கும்போது என்னுடைய உலக பிரகாரமான வேலைகளுக்கு என்னுடைய நேரத்தை அதிகமாக நான் செலவிடுவது ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். மகளே, நீ உலக பிரகாரம் தவறான காரியங்கள் அல்ல, ஆனால் உலக பிரகாரமான வீட்டு வேலைகளிலே என்னுடைய நேரத்தை முழுவதும் நான் நிறைய செலவிட்டேன். அவரோடு கூட பேசுகின்ற நேரம், அதாவது சில காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3 o'clock ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் நைட்டு ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதான் என்னுடைய ஆண்டவரோடு கூட பேசுகின்ற அந்த நேரம். மற்ற நேரம் எல்லாம் என் வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்துட்டே இருக்கிறது என்னுடைய வேலையாக இருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். மகளே, நீ உலக பிரகாரமாக நீ வேலைகளிலே உற்சாகமாக நீ செய்கிற, ஆனால் என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது சோர்ந்து போகிற. இந்த வேலை கடினத்தினாலே அவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது அப்படியே சோகமாகவே, அப்படியே பலவீனமாக, அப்படியே உற்சாகம் இல்லாமல் சோர்வோடு நாம் என்ன செய்கிறோம், அவருடைய பாதத்துக்கு வந்துடுறோம். ஆனால் நாம் உற்சாக மனதோடு நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி ஓடோடி வருகின்றார். பாருங்க, நம்ம உற்சாகமாக மனதோடு இல்லாமல் நம்ம ஏதோ கடமைக்காக நம்ம வேதம் வாசிக்கிறோம், கடமைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ குடும்ப ஜெபம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம பண்ணுறோம் இல்லையா? இதில் எல்லாம் ஆண்டவர் பிரியம் கொள்வதில்லை. அன்பர்களே, நாம் உற்சாக மனதோடும் உத்தமமான இருதயத்தோடும் நாம் அவரை சேவிக்க வேண்டும். நம்ம சோர்வு நம்மை ஆட்கொள்ளும் போதும் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லணும், அப்பா என்னுடைய வேலையெல்லாம் இவ்வளவு கடினமான பணிகள் மத்தியிலும் உட்கார்ந்துருக்கிறப்பா, என்னுடைய சோர்வெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க. எனக்கு உற்சாகமான மனதுக்கு ஆண்டவர் சொல்றார் இல்லையா, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான். மாம்சம் சோர்ந்து போகக்கூடிய மாம்சம் தான். ஆனால் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது நாம் உற்சாக மனதோடு நாம் அவரை சேவிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். நம் வேதத்திலே வாசிக்கின்ற இயேசு பஸ்காவை ஆசரித்த பின்பு அவர் பேதுருவையும் செபதேவியின் குமாரரையும் கூட்டிக் கொண்டு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு செல்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனை, அவரோட தன்னுடைய வேதனையெல்லாம் பிதாவுடைய சமூகத்திலே கொட்டி ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தமாக வழிகிறது. அவ்வளவு வேதனை நிறைந்து ஜெபிக்கிறார். ஆனால் அவருடைய சீஷர்களை பாருங்க, அப்படியே தூங்கி வழியிறாங்க, நித்திரை செய்கிறாங்க. ஆண்டவர் கேட்குற, நீங்கள் 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி. அப்போ சொல்றாரு, மாம்ச பலவீனம் உள்ளதுதான், ஆவி நம்ம எப்படி நம்ம ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சோர்வுகள் எல்லாம் மாறி போகிறது. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம சொல்லணும், ஏசப்பா உங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறப்பா, என்னை உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்கும்போது அப்படி நாம் உற்சாக மனதோடு உத்தமமான இருதயத்தோடு நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில் தேவன் பிரியம் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்கிறோமா என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இந்த 5வது நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த 5வது நாளிலும் கூட நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. உத்தம இருதயத்தோடும் அப்பா உற்சாக மனதோடும் உம்மை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட உற்சாகமான இருதயத்தையும் உத்தமமான இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை நீங்கள் உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக உலக பிரகாரமான பணிகளினாலே சோர்ந்து போய் தோய்ந்து போய் நாங்கள் ஆண்டவர் உற்சாகம் ஆண்டவரே சோர்வு கொண்டு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு அடிக்கடி வருகிறப்பா. அப்படிப்பட்ட எல்லா நிலைமைகளையும் எங்களை விட்டு மாற்றி எங்கள் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் உம்மை சேவிக்க உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.